என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அடுப்பு வேற அடைச்சிக்கிச்சு. யார் நீங்க புதுசா இருக்கீங்க? புதுசா நீங்க பழைய யாருங்க கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்களே கலெக்டர் மாதிரி? யார் நீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லல நீலவேணி. கண்ணாடி புதுசா இருக்கு. புதுசா இல்ல, பழைய கண்ணாடி தான். நீ வாங்கி கொடுத்ததா? கண்ணு தெரியாதுக்கு வாங்கி போட்ட கண்ணாடி. இப்ப என்ன காலங்கத்தால கண்ணாடி இதை அடைச்சிக்கிச்சுக்கண்ணே. சரி குத்தி விளையாடு கண்ணாடி போட்டேன். சின்ன உடனே குத்தி விட்டு வேஸ்ட். கடைக்கு தான் கொண்டு போட மாட்டேது. பத்தி கம்மி என்னாச்சு? மெதுவா இருக்குடா, அடைச்சிக்கிச்சு. இவ்வளோ மெதுவா இதா ரொம்ப நேரம் ஆகுது. சரி அதெல்லாம் சமைச்சு முடியும், அப்புறமா நான் கிளீன் பண்ணி தரேன். பண்ணலாம் அப்புறமா. சரி சரி. இன்னைக்கு என்னம்மா பிளானு? இன்னைக்கு வந்து அப்பா நாமக்கல் போற அப்படின்னாரா. எனக்கு காலையில் சோறு வந்தா மத்தியானம் சாப்பாடு வேணாரு. சரி நான் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சு பீக்கங்க மட்டும் வதக்கிறதா நேத்தா ரசம் வச்சு நான் ஐடியா பண்ணேன். இப்போ எனக்கு காலையில சாப்பாடு வேணும், மத்தியானம் வேணாரு. சரி பீக்கங்க வதக்கி சாப்பாடு வச்சலாமான்னு ஐடியா இருக்குது. சரி ஓகே. ஓகேவா? ஏன்னா குழம்பு வச்சா தீராது. அப்பா இப்போ போனா நைட்டு தான் வருவாரு. ஓகே ஓகே. இப்போ நைட்டுக்கு ஏதாவது சூடாக செஞ்சுக்கலாம். ஏன் இப்பயே செஞ்சு நைட்டுக்கு வரைக்கும் குழம்பு தான் ஐடியா பண்ணிட்டேன். நீ கொடுத்த வாழைக்காய் பழுக்கவே. நான் கூட ஆசையா இருந்தேன் வாழைப்பழம் மொந்த பழம் வெய்ய காலத்து சாப்பிடலான்னு. இன்னொரு ஒரு மாசம் விட்டு இருந்தா அதுதான் நல்லா இருக்கு. அதுவும் கூட அவசரமா கலர் மாற ஆரம்பிச்சது. சரி இதுக்கு மேல விட்டா இதாயிரும் அப்படின்ட்டு பாடிதான் வச்சுக்கிட்டேன். கலரே மாறல. நானும் பக்கெட்ல வச்சு அப்படியே கப்புன்னு மூடி வச்சேன். மாறவே மாட்டேங்குதே. புகை போட்டு பார்த்துருமா? புகை போடுவோமா? புகையா? அது சாப்பிட்டா நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலா ஏதோ டப்பால சாம்பிராணி புகையை பத்தி ஃபுல்லா அது கப்புன்னு மூடிட்டோம்னா போதும். இந்த சாம்பிராணி புகைலாம் நம்ம வவுத்துக்குள்ள போனா நல்லதா சாமி. பழம் தாமா பழுக்குதே, உள்ளுக்குள்ள தானே. அதெல்லாம் இயற்கை. அதெல்லாம் இயற்கையா பழுக்கிறது அது ஒரு நல்லா இருக்கும். அப்படியே கூட நம்ம வச்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆளுங்க ரெண்டு காய் கொடுத்துருங்க. பழுக்கல பச்சை போட்டு பழுக்காத எடுத்துக்கண்ணு. பழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கலர் அவ கூட தெரியல. ஒரு வாரம் ஆயிடுச்சு. இல்ல எல்லாம் சிப்ஸ் போடுங்கன்றாங்க. சிப்ஸ் போடலாமா பழத்துல? நேந்திரம் பழம் ஆமா நேந்திரம் பழத்துல தான் போடுவாங்க. தெரியலையே. அதே மாதிரி இதையும் போட சொல்றதா இருக்குது. நேந்திரம் பழம் மட்டுமே சீபி போடுறதா இருக்குது. ஆமா இந்த சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல போட்டுடலாம். என்ன நல்லா தொலி செதுக்கிவிட்டு அப்படியே சொரண்டில் நல்லா கழுவிட்டு சொரண்டி உடற வச்சு எடுத்து எண்ணெயில் பொரிக்கிறது தான். வேண்டாம் சிப்ஸ் போடலாம். அது மாதிரி தான் வேலை கூட போட்டு பார்க்கலாம். நம்ம கூட பெல்ட் போட்டுடலாமா? இப்ப பெல்ட் போட்டு யாருக்கு போடுறது? எனக்கா? கிரைண்டர் பெல்ட் வேற அது போச்சு. அரிசி ஆட்டவே முடியல கண்ணு. அன்னைக்கு கடையில தான் மாவு ஆட்டிருந்தேன். எனக்கு அந்த ரெடிமேட் மிஷின்ல போட்டு ஆட்டுறது எனக்கு மாவு பிடிக்க மாட்டேங்குது. மாவு புளிச்சு போயிருது. அது ஒரு நாத்தமா அடிக்குது. நம்ம வீட்டுல ஆட்டுற கிரைண்டர் மாவு நாத்தமா அடிக்கிறது இல்ல. வெளியாட்டுற மாவு அது நாத்து அடிச்சு போய் எடுத்து ஒரு குள்ள மாவு கீழே தான் விட்டானே. சரி வா இப்ப போட்டுடலாம் கூட. சரி கண்ணு போட்டுட்டா நம்ம இது பண்ணிக்கலாம். டைட்டா இருக்கு. டைட்டா இருக்குதா? போட்டாச்சு. அன்னைக்கு டைட்டா இருந்தா நீ சுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதாச்சு. இல்ல கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கா? இந்த அளவுக்கு டைட் இருக்கணும். அதுங்களே ஒரு கிரைண்டர் பெல்ட் போடணும்னா எவ்வளவு கஷ்டம். 100 ரூபா பெல்ட். இதே நம்ம ஆல்ட்டு போடணும்னா கூலி 100 ரூபா 200 ரூபா வாங்கிப்பாங்க. வரமாட்டாங்க. இந்த சின்ன வேலைக்கு மெயினா வரமாட்டாங்க. அதான் பிரச்சனையே. இல்ல கண்ணே ஊருக்குள்ள ஒரு அண்ணன் வருவாரு. அவர்கிட்ட சொல்ல போடுவாரு. இப்ப எங்க காணும் 2 வாரமா. அவ்வளவுதான் போட்டாச்சு. நான் அவர் வந்தாருன்னா சரி கிரைண்டர் பெல்ட்டும் அடுப்பு இல்லையா அடப்பு இதெல்லாம் சரி பண்ண சொல்லலாம்னு பார்த்தா எங்க காணும். அவங்க சரி நானே வீட்டுல ஒரு மெக்கானிக் போது எதுக்கு வெளியில நானே பண்ணி தரேன். இப்ப அதுக்கு ஒரு 100 ரூபா மீதி. நான் அது சரி பண்ண அதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா மீதி தான் நமக்கு. நல்லா சிம்பிள் தான். ஓகே ஒவ்வொன்றும் இப்பதான் செஞ்சு கொடுதான். அன்னைக்கு சின்ன செம்பாண்டா பாரு தண்ணி பீப்பாண்டா வச்சிருக்கிறேன். அது அப்படிதான். அப்ப டப்பக்குன்னு தூக்கி அந்த மூடி உடச்சி எரிஞ்சிட்டாரு. அது புனேஸ் புதுசு வாங்கி போட்டான். தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு. அவன் ஓடி போயிட்டான் ஊருக்கு. அவன் அப்படியே ஒழுதுக்கிட்டே போனான்னு எடுத்து வச்சுட்டேன். தீபசி ஏமா எடுத்து வைக்கிறான். போக்கல தண்ணி ஒழுகுது கண்ணினேன். அப்புறம் அதையும் வந்து சரி பண்ணி கொடுத்தான். இப்ப நல்லதா தண்ணி ஊற்றி வச்சு நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். செம்பு சின்னதா பீப்பாண்டா செம்பு. அது அழகா இருக்குது. இங்க பாருங்க சின்னதா அழகா நமக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. வந்ததா? நினைப்பேன் சாமி. சரி அப்படியே இருந்ததுங்களா? ஏன் நம்ம அப்படியே சொல்லுவா செம்பல் தண்ணி குடிச்சா நல்லதுன்ட்டு நல்லா எலுமிச்சை பழம் உப்பு போட்டு தேய்ச்சா பளிச்சுன்னு ஆயிடுது. விளக்கி தண்ணி பிடிச்சி 2 நாளைக்கு ஒட்டி விளக்கி தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இப்ப செம்பில தான் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுக்குன்னு. அதுக்கு தான் சரி நம்ம ஏன் சும்மா மேலே போட்டு வைப்பாங்கதான் எடுத்து உங்க அப்பா இதை இப்படி வச்சு அழுத்துச்சாம இப்படி தூக்கினாவே தண்ணி ஒரு ஈஸியா இப்படி வருது.
இப்படி வரத விட்டுட்டு இப்படி வச்சு அழுது. எதுவுமே குரங்குத்தனமா செய்யக்கூடாது, பொறுமையா செஞ்சாதான் நம்ம நாளைக்கு வரும். வெட்டுக்குன்னு பண்ணா அதை புட்டுக்கிட்டு தான் போகும். அன்னைக்கு பூனேஸ் 50 ரூபான்னு போட்டுட்டு வாழ்ந்தானா, அது தண்ணி இதுக்குள்ளேயே லீக் ஆகி வெளியே வந்துக்கிட்டே இருந்தது. அது தீவனம் என்ன பண்ணாலும் சரி பண்ணிட்டா இப்போ தண்ணி ஒழுவல, இப்போ பரவாயில்ல, நீட்டாக இருக்குது. சரி, சமையலுக்கு போவோமா? ஓகே, சமையலுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து சாப்பாடு தாங்க. இன்னைக்கு வந்து அமாவாசை நாள். ஒரு நிறைய நீங்கள் செய்வீங்க, நான் நிறைய செய்வேன். சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் இன்னைக்கு பீக்கங்காய் மட்டும் வணக்கி சாப்பாடு வைக்கிறேன். ரசம் நேற்ற வச்சு ரசம் இருக்குது. புளி நேற்று போய் அத்தை பெரிய அத்தை 4 கிலோ, சின்ன 6 கிலோ, டீச்சர் 1 கிலோ, 12 கிலோ புளி நேற்று போய் வாங்கிட்டோம். புளி எப்படி இருக்குன்னு காமிமா. ஏன்னா ஃபோன் பண்ணியே ஒரு அக்கா கேட்டாங்க, புளி நல்லா இருக்கா, நாங்க வந்தா வாங்கிக்க முடியுமா? அந்த மாதிரி வாங்கிக்கலாம் வாங்க, புளி நிறைய நேற்று சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க குறைக்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு கரைக்கு பண்ணுங்க, ஊடு தேடி வரன்னு இருக்காங்க. நான் வீடியோ போல அப்படியே காட்டி சிரிக்கிறாங்க. பாருங்க நல்லா காட்டிருக்கேன். கையில தட்டின புளி அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இதுமே இப்படி கட்டி கட்டியா இருக்குல்ல, நேத்து உடச்சு விட்டு அப்படியே சொலையா வச்சிருந்தாங்க. எனக்கே நேத்து எனக்கு ஆசை, நேத்து புளி எனக்கு ரொம்ப ஆசையா போச்சு. 150 ரூபா போட்டு பெரியத்தை சின்னத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் தான் போனேன் அத்தைக்கு துணைக்கு. சரி சரி, நீங்க கீழே வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 160 ரூபா. ஏன்னா அவங்க நாங்க நிறைய வாங்கினால கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஜெனரலா 160 ரூபா தான். 160க்கு இருக்குது, 150க்கு இருக்குது. ரெண்டு விதமா இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க, 2 விதமா இருக்குது. பள்ளிப்பிள்ளை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அம்மாக்கு இப்போ அதுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்களே கூட்டு போய் கடையை காமிச்சிடுறோம், வாங்கிக்கோங்க. ஏமா வீட்டுல தான் வச்சிருக்காங்க. எந்த இடத்துலமா? இந்த அக்னிமாரியம்மன் தாங்கண்ணே, அக்னிமாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க. கோயில் பின்னாடியே அவங்க ஊரு. சரிம்மா, சமையல பாப்போம், பாக்கலாங்க. சமைக்க ஆரம்பிச்சு சாப்பாடு வச்சுட்டேன். அதையும் கூட சோறு சத்தம் வந்துச்சு. பீக்குங்க பாருங்க, ஒரு பீக்குங்காய், சின்ன வெங்காயம் 100 கிராமு, 2 தக்காளி பழம், இவ்வளோதாங்க. சிம்பிளாக தாங்க, டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்கும். சோத்துல போட்டு சுட சாப்பாடுல போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா ஐ லெவலாக இருக்கும். சாப்பிட்டு கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் சோத்தை போட்டு ரசத்துனா வேலை முடிஞ்சுது. ஒரு நேரம் வேலை முடிஞ்சுது. இப்போ அடுப்பை வச்சுக்கோ. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் கல்லெண்ணெய் எந்த எண்ணெய் நீங்க சேர்த்துக்காங்க. நீங்க என்ன பழங்கள் பண்ணிருக்காங்க. மெயினா வந்து வெறும் மிளகாத்தூள் போடாதீங்க, டேஸ்டே கொடுக்காது. நீங்க செலவு மிளகாத்தூள் போட்டு நீங்க செய்யுங்க. அது இல்லையா இது சாம்பார் தூள் இருந்தாலும் போட்டு செஞ்சாலும் சூப்பரா இருக்கு. சாம்பார் தூள் கூட கொடுத்தாங்க. நல்லா பொரியுது. அம்மா கை கொடுத்தே மிளகாத்தூள் நீங்க வீட்டுல நிறைய அரைச்சி வச்சிருக்கேன். போமா மதுரை பேரான் இப்ப வீடியோ சொல்லாடியா அம்மா எனக்கு மிளகாத்தூள் வேணுமா, மறந்து போயிருது. இந்த கடுகு பொரிச்சு இதை போட்டுட்டேன். மூணு தேவையானது எடுத்துட்டு போ. நான் தான் ஒட்டுக்கா அரைச்சி எடுத்துட்டு போ சார். மீன் இவன் இங்கிருந்தா எடுத்துட்டு போவான். சொல்லிட்டு போகிறேன். அவன் சொல்லி 1 மாசம் ஆகுது. வரமான பார்த்தா சொல்றேன், போன மறந்துடுறான். பக்கத்துல எடுத்து நான் போட்டு வச்சிருவேன். எல்லாம் உயரமா இருக்குங்க, எனக்கு எது எட்டாது. இவங்க பார்த்து எடுத்தாதான். அவ்வளவு மிளகாத்தூள் அரைச்சி வச்சாச்சு. ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு போதும். அடுத்த வருஷம் அரைச்சிடுவான். நாளைக்கு லீவ்ல தான் போய் சீரகெல்லாம் வாங்கிக்கணும். நாளைக்கு வீட்டுக்கு மூணு வாங்கிக்க காய் தக்காளி ஃபேமஸ் ஆயிட்ட போலமா. அதான் எனக்கே தெரியல. சாதாரணமா வீடியோ அவங்க பாட்டு எடுத்துருந்தாங்க. என்னையதான் நீ சொல்லி அதுக்கு சங்கு சொல்ல மத்தியானமா. அதான் நீ அத்தைய இந்த ரயில பாலத்து பண்ணி நாய் பேசுறதுக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அப்படியே காட்டுக்கணுங்க. அப்புறம் எனக்கு வேற இருந்தா பொறுமையா இருக்கும் போடலாம். ஒண்ணு நீ சொல்லி நீ போட்டுக்கலாம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்க, நம்ம அம்மா கை பக்கம் சொல்றதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேரு கமெண்ட்ல அந்த அக்காவோட ஐடி பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் அம்மா கைப்பக்கம் நம்மளோட ஃபாலோவர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸே அந்த வீடியோ பார்த்திருக்காங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. ராமேஸ்வரம் பேருன்னு இந்த புது ரயில் வருது அப்படின்னு வீடியோ எடுத்துருந்தாங்க. எங்களை என்னன்னு தெரியல, அவங்க புது ரயில் வந்து மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. நான் தான் ஓட்ட ஆயிடும், உங்களுக்கே தெரியுமில. ஏங்க நீ யூடியூபரான்னு நான் கேட்டேன். ஆமாங்க நாங்க அதுக்கு ரிவர்ஸ் நீங்க உடனே நானும் யூடியூபர் தாங்க அப்படின்னு சாதாரணமா பேசுறேன். அவங்க வீடியோ எடுப்பாரு எனக்கு தெரியல. பசங்க வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம்.
கொஞ்சம் உப்பு போடுறது தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கணும். தேவை ஒரு அரை ஸ்பூன். நல்லா உடச்சி விட்டு நல்லா சோறு மாதிரி இது பண்ணிட்டாங்க. நல்லா வதங்கிச்சு. இந்த காய் போட்டுக்கணும். காய் கழுவியே சுரண்டி விட்டு கழுவி தான் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இங்கே அம்மா காய் அறுத்து கழுவாருங்க. சத்து போயிருங்க. இங்கேயே சத்தே இல்லாத ஒரு பெருதான் இருக்கிறேன். சரி நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட்ல கழுவிட்டு தான் நானே சொரண்டிட்டு கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அவனுக்கு அதையாவது கொஞ்சம் சத்து கிடைக்கும் பார்க்கலாம். அவ்வளவு சமயம் மிளகாத்தூள் போட்டு லேசா தண்ணி தொளிச்சு மூடிட்டோம். இது வந்து சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு. இது வந்து நான் அரைக்கல. இது கடையில வந்த சாம்பார் தூள். இதுதான் நான் பறிச்ச மிளகாத்தூள். வாசனை பூன்னு நல்லா இருக்கு. அது ஒரு ஸ்பூன் போட்டேன். இல்ல அதே அளவு இது ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு போதும். கணக்கா இருக்கும். விட்டு தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றிடுவாரு காய் முழுகிற அளவுக்கு. இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா காய் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி நமக்கு வேணும். அதுக்கோசரம் தண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இங்க அப்படியே இருக்குங்க. பாப்போம் வெந்தோடி பார்ப்போம். இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? அவசியமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இந்த வருஷம் தான் அரைச்சோம். இது அரைச்சி இப்போ ஒரு 2 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எச்சா இருக்குமா? எச்சா இருக்குமா? ஒரு 3 மாசம் இருக்குமா? இருக்கும். சரி இதை பாருங்க நிறைய நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு சைடு தான் எடுத்துருக்குறோம். இந்த அளவு தான். ஒரு சைடு எடுத்துருக்கோம். ஒரு சைடு அப்படியே இருக்குது. போதுங்க. புனிஸ் வந்தாலுமே கொடுத்து விடுவேன். இது எப்படி விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சிடணுமா? விளக்கெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு வச்சிடணும். ஆமாக்கண்ணே. விளக்கெண்ணெய் நைஸ் உப்பு போட்டு கையில வைக்கக்கூடாது. ஊற்றி ஒரு காண்டியில் கைப்படாத நல்லா கலரி விட்டு அம்மிக்கு வச்சுட்டு நம்ம புழங்கிறதுக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுடுவோம். வருஷத்துக்கே கெட்டு போகுது. நம்ம அப்படியே காண்டியை விட்டு உழப்பிட்டுதா வண்டு விழுந்துடும். அதையும் சொல்கிறேன். நம்ம புழங்கிறதுக்கு தேவையான இப்படி ஒரு டப்பால் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சிடணும். பாருங்கள் இப்போ புவனேஷ் தீபனேஷ் கேட்குறாங்க. இதில் போட்டு கொடுத்துட்டு இப்படி அப்படியே வச்சுருவேன். எனக்கு இருக்குது போட்டு வச்சுட்டு இருக்கா. இப்போ வெய்ய காலம். இப்போ மிளகா கொத்தமல்லி எல்லாமே இப்போ சீசன் வருங்க. இப்போ நீங்கள் இந்த வெயிலுக்கு நீங்கள் வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. மிளகுடி வாங்கி அரைச்சி வைங்க. 1 கிலோ வாங்கி சும்மா அரைச்சி காமிச்சிடலாமா? என்னக்கண்ணே? 1 கிலோ வாங்கி அரைச்சி ஒரு வீடியோ போட்டலாங்கிறியா? உனக்கு தான் வேணும் அரைச்சி. எனக்கு அதான் அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே. போதுமா? போதுமா? அப்படின்னா உனக்கு 1/2 கிலோ மிளவா 1/4 கிலோ கொத்தமல்லி போட்டு அரைச்சோம்னா போதும். ஓகே. நிறைய தேவையில்ல. அதே அவ்வளோ வரும். ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஒரு பீஸ் வந்து எடுத்து காய் சொரண்டி வச்சு இதையும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளானதுதான். டேஸ்ட் நல்லா இருக்கும். நிறைய 2 பேர் 3 பேருக்கு இந்த மாதிரி செஞ்சா போதுங்க. ஏன்னா குழம்பு நிறைய வேஸ்டா போயிடும். நேற்றா காலிஃப்ளவர் குழம்பு வச்சேன். நைட்டு வந்து இப்பி தாளிச்சேங்க. குழம்பு தயாரிச்சுக்கணும். அடுப்பு அமைச்சிடும். எனக்கு கேஸ்லாம் டிமாண்ட் வச்சு முளை கூட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிக்கன் மட்டும் ஆகும். செஞ்சமா அடுப்பு அமைச்சமா இருக்கணும். சும்மா நீங்க கேஸ் வந்து சேமிச்சு பண்ணுங்க. வச்சு முளைக்கு விட்டுக்கிட்டே இது பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. சுட தண்ணி அதெல்லாம் வந்து கேஸ்ல வைக்காதீங்க. ஆமா சுடுதெல்லாம் நினைச்சா வைக்காதீங்க. நினைச்சா டீ வச்சு குடிச்சிட்டு இருக்காதீங்க. குழம்பு வந்து எப்படி வைக்கணுமோ அந்த அளவுக்கு டக்குன்னு எல்லாம் அடுத்து ரெடியா வச்சுக்கிட்டு ஒரு அடுப்புல குழம்பு வைங்க. ஒரு அடுப்புல சாப்பாடு வைங்க. அப்படி இப்படியே கைக்கு மாத்துங்கன்னா டக்குன்னு வேலை முடியும். எனக்கு இந்த அடுப்பு வேற அடைச்சி போச்சு. ஒரு அடுப்பு செஞ்ச வேண்டிய எனக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை நானே செஞ்சிருவேன் 2 அடுப்புலையும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ரசம் பாருங்க நேற்ற வச்சேன். ரசம் இருக்குது அப்படியே. அதான் எனக்கு போதும். இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு. வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா தண்ணி விட்டுதுன்னா சோறு வந்து உள்ளுக்குள்ளே ஈரப்பதமாயிடும். சோறு நல்லா இருக்கிறது தண்ணி விட்ட மாதிரி. அதுக்கோசரம் நம்ம இட்லி ஊற்றுறது துணி வச்சுருப்பேன். இட்லி துணி. அந்த துணி வச்சு இப்படி மேலே மூடி இப்படி வைங்க. இந்த இப்படி மூடி வச்சா வேர்வு தண்ணி வந்து நம்ம துணியில் தான் உளுந்து துணி தான் நினையும். சோறு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. சின்ன டிப்ஸ் செய்யுங்க. நமக்கு ஒரு நல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க அம்மா கேக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பை see you. இன்னைக்கு அமாவாசை. எல்லாரும் கோயிலுக்கு போய் அவங்கவுங்க பிடிச்சி சாமி கும்பிட்டு நல்லா வர வாங்கிக்காங்க. அம்மாவுக்கு சேர்ந்து கொஞ்சம் வர வாங்கி எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. நாங்களும் ஏற்றுக்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே பாய். பாய்.